வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உயர்ந்து செல்லும் டொலரின் பெறுமதி இலங்கை மக்களுக்கு ஏற்பட்ட பாரிய சிக்கல். மாணவர்களிடையே வேகமாக பரவும் வைரஸ் மூளைக்காய்ச்சல், பொதுமக்களுக்கு மருத்துவரின் அறிவுரை. அதிகரிக்கும் இணையதள நிதி மோசடிகள், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வீதி விதிமுறைகளை மீறிய மானிப்பாய் காவல்துறையினர். மனைவியை தீ வைத்து கொளுத்தி பரபரப்பை ஏற்படுத்திய கணவர், போலீசாரிடம் வழங்கிய வாக்குமூலம். 2 கிலோகிராம் தங்கம் கொள்ளை, கைதான வெள்ளாவளி எஸ்ஐக்கு நீதிமன்றத்தில் உத்தரவு. லண்டனில் போலீஸ் துரத்திய கார் மரத்தில் மோதி 10, யாழ் இளைஞன் சலத்திலேயே பலி. 19 வருடங்கள் கடந்த கொலை வழக்கு, இலங்கையில் ஒரே குடும்பத்தில் 5 மரண தண்டனை. டிக்கோயா இரட்டை படுகொலை, சிக்கிய கொலையாளி உள்ளிட்ட 2. மே 26 முதல் தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை, மக்களை அவதானம். வெள்ளை மாளிகைக்கு அருகே பாரிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். சீனாவில் ஏற்பட்ட வெடி விபத்து, 90 பேர் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாவின் விரைவான மதிப்பு வீழ்ச்சியே, அத்தியாவசிய இறக்குமதி பொருட்களின் விலை, மின்சாரம் மற்றும் நீர்க்கட்டணம், ஏற்றுமதிக்கான மூலப்பொருட்களை வாங்கும் செலவு ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்புக்கு வழிவகுத்துள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனுடன் ஒப்பிடும்போது பணவீக்கம் கணிசமாக அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. எரிபொருள், எரிவாயு, மருந்து மற்றும் உணவு உள்ளிட்ட பல அத்தியாவசிய பொருட்கள் இலங்கைக்கு டாலரில் இறக்குமதி செய்யப்படுவதால் ரூபாவின் மதிப்பு குறையும் போது உள்ளூர் சந்தையில் இந்த பொருட்களின் விலை வேகமாக அதிகரிக்கும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். எரிபொருள் விலைகளின் அதிகரிப்பு, போக்குவரத்து செலவுகள், மின்சாரம் மற்றும் நீர்க்கட்டணம், பொதுச்சேவை விலைகள் ஆகியவற்றின் உயர்வை நேரடியாக பாதிக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் பாடசாலை மாணவர்களிடையே வைரஸ் மூளைக்காய்ச்சல் பாதிப்புகள் பதிவாகி வருவதாகவும், பொதுமக்கள் தேவையற்ற பீதி அடைய தேவையில்லை எனவும் தலைமை நோய் பரவலில் நிபுணர் மருத்துவர் பாலித கருணபிம்ப தெரிவித்தார். ஊடகங்களிடம் பேசிய மருத்துவர் கருணபிம்ப, தெனியாவில் முதலில் கண்டறியப்பட்ட இந்த நோய் தற்போது தியத்தலாவ, வெளிமட மற்றும் வழிக்கல் கஸ்டா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தியத்தலாவிலிருந்து சுமார் 28 பாதிப்புகளும், வெளிமடவில் இருந்து 13 பாதிப்புகளும், ட்ரிக்கிள கஸ்கடாவில் இருந்து 25 பாதிப்புகளும் பதிவாகியுள்ளன. இது ஒரு வைரஸ் மூளைக்காய்ச்சல் பாதிப்பு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையம் மற்றும் சமூக வலைத்தளங்களினூடாக இடம்பெற்று வரும் நிதி மோசடிகள் தொடர்பில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கையை இலங்கை காவல்துறை விடுத்துள்ளது. டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடக கணக்குகள் மற்றும் பல்வேறு இணையதளங்களினூடாக மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் தொடர்பில் அதிகளவான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இத்தகைய மோசடிகளில் ஈடுபடுவோரை கைது செய்யும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் காவல்துறை அதிபரால் விசேட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. மோசடிகள் தொடர்பான தகவல்களை கணனி குற்ற விசாரணை பிரிவின் 0112300756 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அறிவிக்க முடியும் என்றும் காவல்துறை தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. மேலும் 0718592918 மற்றும் 0718591765 என்ற தொலைபேசி இலக்கம் மூலம் தகவலை வழங்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மானிப்பாய் காவல் நிலையத்தில் காவல்துறையினர் வீதி விதிமுறைகளை மீறிய சம்பவம் பதிவாகியுள்ளது. இச்சம்பவம் நேற்றைய தினம் பதிவானது. மானிப்பாய் இந்து கல்லூரிக்கும் சாவகச்சேரி இந்து கல்லூரிக்கும் இடையிலான துடுப்பாட்ட போட்டி மானிப்பாய் இந்து கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்றது. இதன்போது மானிப்பாய் காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டனர். அப்போது காவல்துறையினர் தமது வாகனங்களை வீதி விதிமுறைகளை மீறி பாதசாரி கடவை கண்மையில் நிறுத்தியிருந்தனர். சாதாரண காவல்துறையினர் தமது முச்சக்கர வண்டியையும், வீதி போக்குவரத்து காவல்துறையினர் தமது மோட்டார் சைக்கிளை அங்கு நிறுத்தி வைத்தனர். அத்துடன் ஏற்கனவே அங்கு வேறு வாகனங்களும் தரிக்கப்பட்டு காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு அங்கொடை மீகவத்தை பகுதியில் தன்னுடைய மனைவியின் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் தொடர்பாக கணவரான சந்தேக நபரை போலீசார் கைது செய்தனர். இச்சம்பவம் கொழும்பு அங்கொடை மீகவத்தை பகுதியில் கடந்த 18ஆம் தேதி இடம்பெற்ற நிலையில் சந்தேக நபர் நேற்று முல்லேரியா போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கடந்த 18ஆம் தேதி மாலை சுமார் 5:30 மணிக்கு முச்சக்கர வண்டியில் வந்த அவர் மனைவியின் தலையில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து தப்பிச் சென்றுள்ளார். இதன் காரணமாக படுகாயமடைந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவரின் முகம் மற்றும் மார்பில் ஏற்பட்ட கடும் தீக்காயம் காரணமாக அவர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அவரிடமிருந்து ஏற்கனவே வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர். கொழும்பில் நபர் ஒருவரை கடத்தி 2 கிலோகிராம் தங்கத்தை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு வெள்ளாவளி காவல் நிலையத்தில் கடமையாற்றி வந்த உப காவல்துறை பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
கணினியில் காவல்துறை பயிற்சி பாடநெறியில் கற்று வந்த நிலையில் கைது செய்யப்பட்ட அவரை எதிர்வரும் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் 21ஆம் தேதி உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2023 மார்ச் 18ஆம் தேதி கொழும்பில் வடக்கு குற்ற விசாரணை பிரிவில் கடமையாற்றிய போது ஒருவரை கடத்தி 2 கிலோகிராம் தங்கம் கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டு விசாரணை இடம்பெற்று வந்த நிலையில் குறித்த காவல்துறை உத்தியோகத்தர் மற்றும் வில்லாவளி காவல் நிலையத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். லண்டன் சவுத் ஹார பகுதியில் கார் விபத்தில் இலங்கை தமிழ் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். பிரித்தானியாவில் லண்டன் சவுத் ஹார பகுதியில் வெள்ளிக்கிழமை அதிகாலை நிகழ்ந்த கார் விபத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 29 வயதுடைய இலங்கை தமிழ் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். மேலும் 2 இளைஞர்கள் படுகாயமற்ற நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவத்தன்று அதிகாலை வேளை லண்டன் சவுத் ஹார பகுதியில் தவறான திசையில் அதிவேகமாக சென்ற சொகுசு வாகனம் ஒன்றை போலீசார் நிறுத்த முயன்றனர். எனினும் அந்த வாகனம் நிறுத்தப்படாமல் சென்றதால் போலீசார் அதை பின்தொடர்ந்தனர். போலீசார் துரத்திய போது சாரதி வேக கட்டுப்பாட்டை இழந்த கார் ஈஸ்ட்கோட் லேன்ஸ் பகுதியில் மரம் ஒன்றில் அதிவேகமாக விபத்துக்குள்ளாயதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது அந்த இளைஞர் உயிரிழந்துள்ளதாகவும் ஏனைய 2 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 19 வருடங்களுக்கு முன் நபரொருவரை அடித்து கொலை செய்த குற்றச்சாட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மற்றும் 2 மகன்கள் உள்ளிட்ட 5 பலப்பட்டிய மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. பல வருடங்களாக நடத்தப்பட்டு வந்த இந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்துள்ள நிலையில் பலப்பட்டிய மேல் நீதிமன்ற நீதிபதியால் தீர்ப்பு கடந்த வெள்ளிக்கிழமை வழங்கப்பட்டது. கடந்த 2007 ஜூலை மாதம் 29ஆம் தேதி அல்லது அதை அண்மித்த ஒரு நாளில் வடதுவ பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கொலை செய்யப்பட்டார். குடும்ப தகராறு காரணமாக தடைகளால் தாக்கி இந்த கொலை இடம்பெற்றது. இந்நிலையில் சந்தேக நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எவ்வித நியாயமான சந்தேகமுமின்றி நீதிமன்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து குற்றவாளிகள் 5 மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. டிக்கோயா நகரப்பகுதியில் உள்ள வர்த்தக நிலையத்தில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பொகவந்தலாவை பெட்ரோசா பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைந்திருந்த நிலையில் சந்தேக நபர் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளதாக கேட்டன் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் வயோதிப தம்பதியினர் 2 21ஆம் தேதி கொலை செய்துவிட்டு உறவினர்களின் வீட்டில் மறைந்திருந்த நிலையில் பொதுமக்களால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய சம்பவ இடத்துக்கு சென்ற பொகவந்தலாவை காவல்துறையினர் குறித்த சந்தேக நபரை கைது செய்தனர். சந்தேக நபர் பதுளை பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் கொழும்பு பகுதியில் வீடொன்றில் பணிப்பெண்ணாக பணிபுரிந்து வந்த கெம்பியன் பகுதியைச் சேர்ந்த பெண்ணுடன் தொடர்பு வைத்திருந்த அந்த பெண்ணின் சகோதர வீட்டில் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. சம்பவ தொடர்பில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் 82 வயதிலேயே எஸ் காளிமுத்து சக்திவேல் 82 வயதிற்கு அவரின் மனைவி சகுந்தலா தேவி ஆகியோரை சம்பவத்தில் கொல்லப்பட்டனர். படுகொலை செய்யப்பட்ட தம்பதியினரின் பிள்ளைகள் கொழும்பில் வசித்து வந்ததை அடுத்து குறித்த தம்பதியினர் நீண்ட காலம் டிக்கோயா பகுதியில் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்தனர். அண்மை காலமாக அந்த வர்த்தக நிலைய செயற்பாடுகளை மூடிவிட்டு இருவரும் அங்கு தனியாக வாழ்ந்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் மே மாதம் 26 அல்லது 27ஆம் தேதிகளில் தென்மேற்கு பருவ பேச்சு காலநிலை நாட்டை வந்தடையக்கூடும் என்பதால் அந்த நாட்களில் நாட்டில் தென்மேற்கு பிராந்தியத்தில் மழைவீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று படிப்படியாக நிலை பெற்று வந்ததால் கடந்த நாட்களில் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் பலத்த மழை பெய்தது. சில பகுதிகளில் 200 முதல் 300 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவாகியதால் பிரதான ஆறுகளின் நீர்மட்டம் உயர்வடைந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. எனினும் நேற்று பலத்த மழை பெய்யாததால் ஆறுகளின் நீர்மட்டம் தற்போது குறைவடைந்துள்ளது. இதன்படி கலனி கங்கையின் நீர்மட்டம் தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் இன்று முற்பகல் 9:30 வெளியிட்ட அறிவிப்பொன்றில் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இனி சர்வதேச செய்திகள். வெள்ளை மாளிகைக்கு வெளியில் சனிக்கிழமை பல துப்பாக்கிச் சூடுகள் கேட்டதை தொடர்ந்து ஊடகங்கள் உள்ளே தஞ்சமடையுமாறு அறிவுறுத்தப்பட்டன. 17வது தெரு மற்றும் பென்சில்வேனியா அவென்யூவுக்கு அருகில் துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றதாகவும் களத்தில் உள்ள பணியாளர்களுடன் இந்த தகவலை உறுதிப்படுத்த பணியாற்றி வருவதாகவும் சமூக ஊடகத்தளமான எக்ஸில் ரகசிய சேவை உறுதிப்படுத்தியது. வெள்ளை மாளிகை வளாகத்துக்கு அருகில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு தொடர்பில் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் இருப்பதாகவும் ரகசிய சேவையின் நடவடிக்கைக்கு ஆதரவளிப்பதாகவும் எஃப்ஏ இயக்குனர் காஷ் பட்டேல் பதிவிட்டார். அலுவலகத்துக்கு அருகில் ரசின் கணக்கான துப்பாக்கிச்சூடு நடந்ததாக CNN செய்தி வெளியிட்டுள்ளது. ஆனால் சம்பவ இடத்தில் இருந்த பல்வேறு ஊடகங்களைச் சேர்ந்த பல செய்தியாளர்கள் 20 முதல் 30 வரையான துப்பாக்கிச்சூடுகளையே கேட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். சீனாவின் வடக்கு பகுதியில் உள்ள ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் குறைந்தது 90 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜான்டி மாகாணத்தில் உள்ள லியூஎன்சு நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட எரிவாயு வெடிப்பு 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் சீனாவில் நிகழ்ந்த மிக மோசமான சுரங்க பேரழிவாகும். இந்த வெடி விபத்து இடம்பெற்ற போது 247 தொழிலாளர்கள் பணியில் இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் 100க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டதாகவும் 100கணக்கான மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
இந்த விபத்தில் காயமடைந்தவர்களுக்குரிய சிகிச்சை அளிக்கவும் முழுமையான மீட்பு பணியை மேற்கொள்ளவும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் உத்தரவிட்டார். மேலும் விபத்துக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.